மயான கொள்ளையில் காளி வேஷம் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில வித்தியாசமான வேஷங்களும் ரொம்ப கஷ்டமான வேண்டுதல்களும் நிறைவேற்றுவாங்க. அப்படி வித்தியாசமாக நான் பார்த்த விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பறவைக்காவடி ஒரு 3 பேர் முதுகில் குத்திட்டு தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேண்டுதல். இதில் ஹைலைட் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப வேகமாக அந்த வீலில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. கீழே இருந்து நிறைய பேர் அதை சுற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல காலையில் நிறைய பேர் அக்கினி சட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பெரிய அழகாக குத்திட்டு வந்திருந்தாங்க. அதில் பெண்களும் குத்திட்டு வந்திருந்தாங்க. பின்னாடி ஒரு ஆட்டோ வருது பாத்தீங்களா, இது வந்து ஆட்டோ வலிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது முதுகுல பறவைக்காவடிக்கு வர்ற மாதிரி ஊக்க வச்சு குத்தி அந்த ஆட்டோவையே அப்படி இழுத்துட்டே வர்றாங்க. ஆட்டோ மட்டும் இல்லாம தேரும் வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. ஒரு சிலர் காரும் வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. நாக்குல அழகு குத்திட்டு ஒரு அக்கா ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடிட்டே இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் தீச்சட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க காலில் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பேஷண்ட் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாரு. இது பேஷண்ட் வேஷமா இல்ல பேய் வேஷமானே தெரியல. வாராகியம்மன் வேஷத்தை ரொம்ப வித்தியாசமா ஒருத்தர் போட்டுட்டு வந்திருந்தாரு. உடம்பு முழுக்க எலுமிச்சம்பழத்தை நிறைய குத்தி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. இது வந்து ஊக்கு காவடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோவில் இன்னும் வித்தியாசமாக நான் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன்.